ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் அவர் சாக்கிப் ஜெர்னி நியூ விலாக். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மார்னிங் 5:45 சிப்காட் மஸ்ஜித் ஃபஜர் தொழுகைக்காக போய் கொண்டிருக்கிறேன். அங்கே என்னுடைய ஸ்மால் ஃப்ரெண்ட் மாலிக் ஏற்கனவே மஸ்ஜித்துக்குள் இருக்கிறார். ஃபஜர் தொழுகைக்கு பிறகு டீ மற்றும் சமோசா. லேசான பசிக்குது, அதான் சாப்பிட்டேன். காலை 7 மணிக்கு காலேஜுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டேன். ஆனால் எனக்கு கண்ணில் வைரஸ் இன்ஃபெக்ஷன் மெட்ராஸ் ஆகி வந்திருக்கு. கண்ணு சிவந்து இருக்குது. அதான் கூலிங் கிளாஸ் போட்டு இருக்கேன் சேஃப்டிக்காக. இன்றைக்கி காலேஜ் பிறகு ஹாஸ்பிட்டல் போகிறேன். மார்னிங் டிஃபன் பதிலாக டெய்லி ரைஸ் மற்றும் பருப்பு வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸு 7:50க்கு வந்தது. 5 மினிட்ஸ் லேட்டு. கொஞ்சம் தூக்கம் போட்டு அதுக்குள்ளே பார்த்தா விஐடி காலேஜ் வந்துச்சு. 8:35க்கு காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரீச் ஆகிட்டேன். காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாப்பில் 8:50க்கு காலேஜுக்கு பஸ் ஏறிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் டெய்லி 50 கிலோமீட்டர் 2 பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். ஃப்ரம் சிப்காட் ராணிப்பேட் டு ஆந்திர பிரதேஷ் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள கொல்லமெடுகு SLNSV ஃபார்மசி காலேஜுக்கு போகிறேன். இதுதான் என்னுடைய ஃபார்மசி காலேஜ். கொல்லமெடுகு சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. காலேஜ் உள்ள ஃபோன் நாட் அலவுட். ஸோ இங்கே நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுவேன். காலேஜ் உள்ளே போயிட்டு ஈவினிங் பார்ப்போம். 8 hours later. ஈவினிங் 4:45 காலேஜ் பிறகு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் போகிறேன். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூட போகணும். என்னுடைய கண் செக்கப்புக்கு மெட்ராஸ் ஆகி வந்திருக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அதான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். இவங்க தான் என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அஃப்ரோஜ், யோகேஷ் மற்றும் ஜெயபிரகாஷ், மோகன், தீரன். வேலூர் உள்ள பாலார் பிரிட்ஜில் மேலே ஒரு அழகான சன்செட் பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இவர் பற்றி சொல்ல மறந்துட்டேன். இவருடைய என்னுடைய ஜூனியர் ஃப்ரெண்ட் செகண்ட் இயர் அஸ்வாக். இவர் தான் என்னை ட்ராப் பண்ணார் வேலூர் பஸ் ஸ்டாண்டில். ஈவினிங் ஒரு 5:30 அல்தாஜ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டீ சாப்பிட்டேன். டீ சாப்பிட்ட பிறகு ஆற்காடில் உள்ள பிரகாஷ் ஐ கிளினிக்கு போக நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க. பட் நாங்கள் டோக்கன் போட மறந்துட்டேன். பிரகாஷ் ஐ கிளினிக்கு பக்கத்தில் உள்ள கமல் ஐ கேருக்கு போனேன். அங்கே என்னை நல்லாவே செக் பண்ணாங்க. கொஞ்சம் நல்லா கேர் பண்ண சொன்னாங்க. ஐயை ஹைஜீனிக்காக பார்க்க சொன்னாங்க. ஐ செக் பண்ணிவிட்டு அங்கே உள்ள ஸ்டாஃபை மெடிசன் கொடுத்தாங்க. அது பற்றி எப்போ போகணும் டைமிங்லாம் சொன்னாங்க. அது நான் கரெக்டாக மைண்டில் நோட் பண்ணி வச்சேன். டோட்டல் ஃபீஸ் 565 வாங்கினாங்க. அங்கே ஃபீஸு டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200. அப்புறம் இந்த ஹைட்ரா பார்த்தீங்கன்னா மாக்சிடெக் எல்பிக்கு 150, டிகோசலுக்கு 95 வாங்கினாங்க. அப்புறம் ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. பாலிஸ் ஜென்டி 120 வாங்கினாங்க. அது பில்லு பார்த்துட்டு அவங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். துணி கடிக்க வந்து பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணு கலகா. செக்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பசியாக இருந்தது. அஃப்ரோஜ் கிட்ட சொன்னேன். அதுக்குள்ளே அவன் சிக்கன் பக்கோடா வாங்கி கொடுத்தான். என் விசாரத்தில் சிக்கன் பக்கோடா சேமியா டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் என்ன போன் கொஞ்சம் அதிகமாக போட்டு இருந்தாங்க. சிக்கன் பக்கோடா சாப்பிட்ட பிறகு மேல் விசாரத்தில் உள்ள மரியோ ஜூஸ்க்கு அஃப்ரோஜ் எங்களை கூட்டு போனான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா? நீ ஜூஸ் ஆர்டர் பண்ண தெரியாமல் வாட்டர்மெலன் ஜூஸ் ஃபைனலாக ஆர்டர் பண்ணான். எனக்கு மின்ட்டு மஜிட்டோ வாங்கி கொடுத்தாங்க. கண் வலிக்கு ரொம்ப கூலிங்காகவே இருந்தது. அதுக்குள்ளே அவங்க அம்மா ஃபோன் பண்ணிவிட்டு அவனை வீட்டுக்கு வர சொன்னாங்க. சின்ன பையன் போல் வீட்டில் சொல்லாமலே வந்திருக்கான். அவனை விசாரத்தில் வீட்டில் ட்ராப் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். யோகேஷ் என்னை முத்துக்கடை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பி
ஜென்ரல் பஸ்ஸில் என்னை ஏற்றி விட்டான். பட் அந்த பஸ்ஸு தெங்கால் தான் போகுது. என்னை காரைக்கோட் ரோட்டில் இறக்கி விட்டாங்க. நான் இன்னொரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே பார்த்தா என்னை தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்தாங்க. என்னை டிஆ தேட்டர் வரைக்கும் ட்ராப் பண்ணாங்க. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நிதாம் வந்தான். அவன் என்னை வீட்டு வரைக்கும் ட்ராப் பண்ணான். வீட்டாண்ட என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அவன் வண்டியில் சுற்றினே இருந்தான். அப்புறம் ஃபைனலாக அவனுக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்குள் வந்து முதல் வேலையை கை கால் கழுவி உது செய்து அசர் மற்றும் மக்ரிப் கஜா தொழுகையை தொழுகிட்டு அதனுடன் இஷா தொழுகையை தொழுகிறேன். இன்னைக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் சாப்பிட்டேன். டாக்டர் கூலிங்கான சாப்பாடு சாப்பிட சொன்னாங்க, அதனால தான் சாப்பிட்டேன். டின்னருக்கு பிறகு ஆயில் ட்ராப் ஆயில்மெண்ட் போட்டு தூங்க போயிட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை, டேக் கேர்.